கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இப்போது எசேக்கியேல் புஸ்தகம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போது அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதுவரை நாங்கள் சரியாக படித்ததில்லை, இதுவரையும் நாங்கள் சரியாக அதை போதித்ததும் கிடையாது. நாங்கள் போதிக்கும் பொழுதும் மக்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் நாங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து முதல் முறையாக போதனைகளை கேட்கிறோம் என்றும் சொல்லுகிறார்கள். நம்ம எத்தனை பேர் இப்போ தான் எசேக்கியேலிருந்து முதல் முறையாக போதனைகளை கேட்கிறோம்? ஆமேன். எசேக்கியேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அவன் ஆசாரியன் என்று நாம் பார்த்தோம். லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியன். அந்த ஆசாரியனை கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியத்திற்கென்று தயார் செய்யும் பொழுது தரிசனங்களை காண்பிக்கிறார். முதலாவதாக 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேலுக்கு ஒரு வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், மனுபுத்திரனே, நீ உன் காலூன்றி நில், ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன், இப்பொழுது நான் உன்னுடைய பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்னோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளாக வந்தது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அவ்வளோ ஸ்டேபிளாக ஆண்டவர் எசேக்கியேலை நிற்கும்படி சொன்னதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேலுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் சொல், அவர்கள் கலக வீட்டார், அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் கேட்காவிட்டாலும் நீ சொல் என்று சொல்லுகிறார். இது எப்படிங்க ஒரு மனிதன் போய் கேட்காத ஆள்கிட்ட போய் சொல்கிறது? சரி, அடுத்தது எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், நீ காண்கிறதை புசி என்று சொல்லுகிறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஐயோ, அலறல்கள், புலம்பல்கள் எழுதியிருக்கு. எசேக்கியேல் சொல்லுகிறார், இதை நான் புசித்த பொழுது அது என்னுடைய வாய்க்கு தேனை போல இருந்ததுன்ட்டார். இப்போ கர்த்தர் எசேக்கியேலுக்கு என்ன சொல்ல வருகிறார்னு சொன்னால், எவ்வளவு அழுகையும் புலம்பல்களும் இருந்தாலும் அதை என்னால் இனிப்பான சந்தோஷமான நிகழ்வாக மாற்ற முடியும் என்பதை யாருக்கு புரிய வைக்கிறார்? எசேக்கியேலுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். போன வாரத்தில் எசேக்கியேலுக்கு கர்த்தர் ஒரு படம் வரைய சொன்னார். ஒரு செங்கலை எடுத்து அதை என்ன பண்ணு, படம் வர. என்ன படம் வரையணும்? எருசலேமை வரையணும். எருசலேமை சுற்றிலும் கோட்டை இருக்கிறது, அதை வரையணும். எருசலேமுக்கும் நீ வரைந்த படத்திற்கும் உனக்கும் நடுவாக ஒரு இருப்பு சட்டி எடுத்து வை என்கிறதான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலுக்கு தரிசனத்தை காண்பிக்கிறார். எசேக்கியேலுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்பதை புரிய வைக்கிறார். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்ல வருகிறார். அடுத்தபடியாக எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பல வகையான தானியங்களை எடுத்து ஒரு அப்பத்தை சுட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நம்ம தெளிவாக பார்த்து விட்டோம். இன்றைக்கு எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 17 வசனங்கள் இருக்கிறது. 17 வசனங்களையும் முடிக்கிறதற்கு எனக்கு எத்தனை ஸ்லைடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 43 ஸ்லைடு இருக்கு. எத்தனை ஸ்லைடு வச்சுருக்கேன்? நான் 43 ஸ்லைடு வச்சுருக்கேன். 43 ஸ்லைடு இன்றைக்கி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எவ்வளோ நேரம் உங்களுக்கு புரியுதோ அவ்வளோ நேரம் நடத்துகிறேன் நான். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் உள்ளே போகணும் இல்லை. பாதியில் உள்ளே போனதுக்கப்புறம் பாதிக்கு மேலே உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டம். ஆகினால முடிந்த வரைக்கும் நடத்துவோம். இப்போ ஆண்டவர் எசேக்கியேலுக்கு என்ன சொல்ல வருகிறார்? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தி ஆகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். இது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது. நீ என்ன பண்ணுன்னு சொன்னா, ஒரு சவரகன் கத்தியை நீ வாங்கு. அதை வாங்கி என்ன பண்ணுன்னு சொன்னா, உன் தலையையும் உன் தாடியும் சிரைத்து கொள்ளு. சிரைத்து கொண்டதற்கு பிறகு நீ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஒரு தராசை எடுக்க வேண்டும். உன்னுடைய தலையிலே சிரைக்கப்பட்ட முடியையும் தாடியிலே சிரைக்கப்பட்ட முடியும் எடுத்து என்ன பண்ணுன்னு சொன்னால், மெஷர் பண்ணுங்கிறார். அளவிடு. தராசை வச்சு அந்த முடியை என்ன பண்ணு, நிறுத்துப்பார், எடை போட்டுப்பார் என்று சொல்லுகிறார். ஸோ எசேக்கியேலுக்கு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால், தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை எப்படி கொண்டு வரப்போகிறார் என்கிறதான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். நான்
நியாயம் தீர்க்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஜட்ஜ் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல், என்னுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்கிறதான காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். ஸோ மற்றதை போல இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களிலே செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அவருடைய உடல், அவருடைய செயல்கள், இவைகள் எல்லாம் எருசலேமினுடைய அழிவை விளக்குவதற்கான உயிருள்ள செய்தியாக தேவனால் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த செயல் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், முடியை வெட்டி 3 பாகங்களாக பிரிக்க வேண்டும். நிறுக்கணும், நிறுத்ததுக்கு அப்புறம் அதை என்னவா எவ்வளவு ஷேர் பண்ணணும், 3 ஷேராக அதை பிரிக்கணும் நீங்க. இது எருசலேம் மக்களினுடைய அந்த கலகம், அவர்கள் எவ்வாறு அந்த அழிவை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை அது காட்டுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் ஒரு கடுமையான உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்குமே உண்மை இனிப்பாக இருக்காது. உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆனால் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயதே, the truth will triumph என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்மையே வெல்லும். ஆனால் இங்கே ஒரு உண்மை சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், உனக்கு கீழ்ப்படிதலே இல்லை, ஆனால் உனக்கு தான் வெளிப்பாடு கிடைச்சது. உனக்கு என்ன கிடைத்தது? வெளிப்பாடு கிடைத்திருந்தது. வெளிப்பாடு பெற்ற ஜனமாகிய நீ கீழ்ப்படியாமையிலே நீ திளைத்து விட்டாய். உன்னுடைய கீழ்ப்படியாமையும் உனக்கு கிடைத்த வெளிப்பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நீ அதிகமான நியாய தீர்ப்புக்குள்ளாக செல்லப்பட வேண்டியவன் என்பதை ஆண்டவர் எனக்கு புரிய வைக்கிறார். ஓகே, இப்போ கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சவரகன் கத்தி எடுத்து உன்னுடைய தாடியும் உன்னுடைய தலைமுடியும் ஷேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த எசேக்கியேல் ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன். ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அவனுடைய முடியும் அவனுடைய தாடியும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனை ஒரு கீழான நிலைமைக்கு நீ கொண்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு அவனை ஆண்டவர் தள்ளுகிறார். யூத கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் வைத்திருக்கிற அந்த தாடி தான் அவனுடைய கனத்தையும் அவனுடைய மாட்சிமையும் குறிக்கிறதா இருக்கிறது. இதற்கு ஆதார வசனம் நீங்க எங்க பார்க்கலாம்? 133ஆம் சங்கீதம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, தலையின் மேல் ஊற்றப்பட்டு, அப்ப தலையில முடி இருக்கு. அடுத்தது, அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டு ஆரோனுடைய தாடியிலே வடிகிறதான நல்ல தைலத்திற்கும் ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, ஆரோன் யார்? ஆசாரியன். எசேக்கியேல் யார்? ஆசாரியன். இப்ப எசேக்கியேலுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அபிஷேக தைலம் எசேக்கியேலின் தலையின் மேல் ஊற்றப்பட்டு, சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, எசேக்கியேலினுடைய தாடியின் வழியாக வழிந்து அவனுடைய அங்கிகளின் மேல் வழிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில எசேக்கியேலினுடைய தாடி என்ன செய்யப்படுகிறது? ஆமா, ரிமூவ் பண்ணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் புரிய வைக்க விரும்புகிறார். இப்போ இந்த சவரகன் கத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் பாபிலோனை இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இங்கே கத்தி என்று சொல்லுவது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், பாபிலோன் தேசத்தை அதை அடையாளப்படுத்துகிறது. அந்த பாபிலோன் தேசம் இவர்களை என்ன செய்யும் என்பதை கர்த்தர் இங்கே புரிய வைக்க விரும்புகிறார். இந்த முடி, ஆசாரியனுடைய தலையில் இருக்கிற முடியும், ஆசாரியனுடைய தாடியில் இருக்கிற முடியும் எருசலேமின் மக்களை அடையாளமாக காட்டுகிறது. அப்புறம் பட்டயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அழிவு வரப்போகிறது என்பதையும் இவர்களுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போ ஆண்டவர் எசேக்கியேல் என்ன பண்ண சொல்றாருன்னு பாருங்க. என்ன பண்ண சொன்னார்? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1/3 எடுத்து, இல்ல முதல்ல என்ன சொன்னாருன்னு சொன்னா,
அந்த நிற்கும் தராசு எடுத்து அந்த மயிரை என்ன செய்ய கடவாய்? பங்கிட கடவாய் என்று சொல்லிவிட்டார். அடுத்தது அடுத்த வசனம், 1/3 எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 1/3 எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அளவிட சொன்னது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த முடி யாரை குறிக்கிறதுன்னு சொன்னேன்? இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கத்தி பாபிலோனை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக போகிறார்கள். இப்ப கர்த்தர் எடை போட சொன்னார்ல, அந்த எதை எடை போட சொன்னார்? முடி எடை போட சொன்னார். முடி யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. இப்போ காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆல்வேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எடை போடக்கூடிய அல்லது அளவிடப்படக்கூடியதா இருக்கிறது. இப்போ இது எப்படி புரியணும்னு கேட்குறேன், சொல்றேங்க. நீங்க ஒருவன் ஒரு தவறு செய்து விட்டான், அந்த அவன் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுப்பது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒருவன் தவறு செய்து விட்டான், அவன் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கொடுப்பதுன்னு என்ன பதில் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்னு சொன்னா, அவன் என்ன தப்பு செஞ்சான்னு கேட்கணும். அவன் என்ன தவறு செய்தான், இந்த அவனுடைய தவறுக்கு அளவான தண்டனை, அவனுடைய தவறுக்கு அளவான தண்டனை. இப்ப கர்த்தர் நிற்க சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுக்கு எந்த அளவு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நிதானிக்கிறார். நியாய தீர்ப்பு என்று சொல்லி வரும் பொழுது எந்த அளவு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோமோ அந்த அளவிற்கான தண்டனை இல்லையா? எருசலேம் மக்களுடைய முடி அவர்களை நிற்க சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நியாய தீர்ப்பை செய்யும் பொழுது அந்த அளவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த அளவிற்கு தண்டனை கொடுக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். தப்பு செய்தோம் அத்தனை பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு எப்படி இருக்கும்? அது நியாயமா? இல்லவே இல்லை. ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டியிருப்பான், அவனுக்கும் தூக்கு தண்டனை. கொலை செஞ்சிருப்பான், அவனுக்கும் தூக்கு தண்டனைன்னு எப்படி இருக்கும்? இல்லையா? லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீங்கள் 6 மாதம் ஜெயிலில் போட்டால் ஒத்துக்குவாங்களா? சார் ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போகிறேன் சார். அதுக்கே அவன் போராடுவான். சார் அப்படி ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு சார், எனக்கு அந்த போலீஸ்காரர் தெரியும், இந்த போலீஸ்காரர் தெரியும், எனக்கு அந்த வைக்கல தெரியும், இந்த வைக்கல தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் முன்னால் நின்று என்ன செய்வான்னு சொன்னால் போராடுவான். அவர் அந்த போலீஸ்கார் பார்ப்பார், சரி போ அப்படின்னு விட்டுருவார். கரெக்ட் தானே? விடுறவங்களும் இருக்கிறாங்க, விடாதவங்களும் இருக்கிறாங்க. அப்படி பல சூழ்நிலைகள் பல நடக்கிறது. அளவு ஆண்டவர் நிற்கிறார், என்ன அளவு இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்ப தண்டனை என்பது சீரற்றதாகவோ அல்லது கட்டுப்பாடற்றதாகவோ இருக்கக்கூடாது. சீராகவும் கட்டுப்பாடுகளுக்குள்ளும் அந்த தண்டனை அடங்கி இருக்க வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் நிற்க சொல்லுகிறார். அப்போ இட் இஸ் பிளான்ட், இட் இஸ் மெஷர்ட், அது அளவிடப்பட்டது, அது திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பில் என்ன இருக்காதுன்னு சொன்னா, ஒரு நாளும் ஒரு குழப்பம் இருக்காது. தேவன் சொல்லுகிற நியாய தீர்ப்பில் என்ன வராது? குழப்பம் வராது. அது மிக துல்லியமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம 2ஆம் வசனத்தை வாசிச்சோம், திரும்ப ஒரு முறை கூட வாசிக்க கேட்கலாம். 1/3 எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 1/3 எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். இப்ப 1/3 எடுத்து என்ன பண்ணணும்? அக்னியால் சுட்டெரிக்கணும். அடுத்தது கத்தியால் வெட்டணும். அடுத்தது காற்றிலே தூற்றணும். 3 பிரிக்கணும். இது 3 வகையான மக்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயே 3 வகையான மக்கள். எப்படிப்பட்ட மக்கள் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நகரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மக்கள், எருசலேமிலே, எருசலேமுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள். அடுத்தது சிதறடிக்கப்பட்டவர்கள். யூதர்கள் எங்கே இருந்தாங்க? எருசலேமில் இருந்தார்கள், இஸ்ரவேலில் இருந்தார்கள். அடுத்தது யூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனில் இருக்கிறார்கள். அடுத்தது சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 கூட்டத்தாருக்கும் ஆண்டவர் என்ன வைக்கிறார் என்று சொன்னால் நியாய தீர்ப்பை வைக்கிறார்.
ஸோ எத்தனையா பிரிக்கணுமா? 3ஆக பிரிக்க வேண்டும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சிலர் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், சிலர் எருசலேமுக்குள் இருந்தார்கள், சிலர் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த 3க்குமே ஆண்டவர் என்ன வைக்கிறார் என்று சொன்னால் நியாய தீர்ப்பை வைக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொல்லி பாருங்கள். அக்கினி, அடுத்தது கத்தி, 3வது காற்று. இப்போ ஒரு முடியை எடுத்து அக்னியில் போட்டால் என்ன ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? நீங்கள் கண்ணை மூடி முழிக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. கண்ணை மூடணுங்கிற அப்படி பார்க்கறதுக்குள்ளாலே என்ன ஆயிரும்? போயிடும். ஓகே. கத்தியை எடுத்து தலைமுடியை சிரைக்கும் பொழுது அதனுடைய நிலைமை என்ன? ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது அதனுடைய மேன்மை, மகிமை எல்லாமே இழந்து போயிடும். நம்முடைய முடி நம்முடைய தலையில் இருக்க வரைக்கும் தான் அந்த முடிக்கு எல்லா மதிப்பு மரியாதையும் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் கிடைக்கும் தலையில் இருக்க வரைக்கும்? ஷாம்பு கிடைக்கும். ஆம்பளைங்களுக்கு எதுவும் கிடைக்காது, அது வேற விஷயம். நம்ம சும்மா போயிட்டு ஏதோ ஊத்திட்டு வந்துடுறோம், அது வேற விஷயம் இல்லையா? ஆமா. அதற்கப்புறம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். எங்க இருக்க வரைக்கும்? சேவ் பண்ணிட்டா சேவ் பண்ண முடிக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? டஸ்ட்பின்ல தான் போடப்படும். ஸோ சிலது அக்கினி, சிலது டஸ்ட்பினுக்கு போகிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, முடி எடுத்து காற்றுல விட்டால் எங்கே போகும்? எங்கே போகுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், 3ஆ பிரிக்கணும். 3 வகையான மக்கள். 3 வகையான மக்களுக்கு 3 வகையான நியாய தீர்ப்பு. அக்கினி, கத்தி, காற்று. அதில் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் அதிகாரத்தினுடைய 3, 4, 2 வசனங்களை வாசிக்கலாம். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களிலே முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும். இப்போ என்னங்க அடுத்தது என்ன சொல்றாரு? கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவான்? வஸ்திரத்தில் என்ன பண்ணு? முடித்து வை அப்படின்னு சொல்லுகிறாரு. கொஞ்சம் முடி எடுத்து வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் முடிஞ்சு வைக்க சொல்லுறாரு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது ரெம்னன்ட் பீப்புள். ஏதோ மீதியான மக்கள், கொஞ்சம் மக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? பாதுகாக்கப்படுகிறார்கள். மீதியானவர்களை சுட்டி காட்டுகிறது ரெம்னன்ட்ஸ். அடுத்தது ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பு இருந்தாலும் சரி, அவருக்கான சில மக்களை ஆண்டவர் மீதியாக வைக்கிறார். அந்த மீதியானவர்களுடைய கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படணும். பெருங்கூட்டத்தில் இருக்கணுமா? மீதியானவர்கள் கூட்டத்தில் இருக்கணுமா? மீதியானவர்கள் கூட்டத்தில் இருப்பதற்குத்தான் நாம் ஆசைப்படணும். அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள். சரியா? அப்ப மீதியானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இப்போ அடுத்தது ஆண்டவர் எசேக்கியேல் என்ன பண்ண சொல்றாருன்னு சொன்னா, அந்த மீதியை எடுத்து வச்சு இல்ல, மீதியா அந்த முடியில கொஞ்சம் எடுத்து நெருப்புல போடுங்கிறார். இது என்னடா லைனா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல ஷேவ் பண்ணினாரு. ஷேவ் பண்ண முடிய 3ஆ நிறுத்துக்க சொன்னாரு. 3ஆ நிற்கும் பொழுது 3 வகையான மக்களுக்கு நியாய தீர்ப்பை ஆண்டவர் சொன்னார். அடுத்தது என்ன பண்ண சொன்னார்னு சொன்னா, அந்த ஷேவ் பண்ண முடியல எடுத்து கொஞ்சம் உன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் முடிஞ்சு வைன்னு சொன்னாரு. சரி, முடிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் சார்? அந்த முடிஞ்சு வச்ச முடியிலிருந்து கொஞ்சம் எடுத்து அக்னியில போடுங்கிறார். இப்போ எசேக்கியேல் கொஞ்சம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம கேட்குறவங்களுக்கே நமக்கு தலையே சுத்துது. இப்படியெல்லாம் ஆண்டவர் பண்ண சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதனுடைய பொருள் என்னவென்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த மீதியாய் இருந்தவர்களுக்குள்ளேயும் சில பேருக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. கொஞ்சம் பேர்த்த மீதியா வச்சுட்டாரு. அந்த மீதியா இருந்தவங்களுக்குள்ள என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரோ ஒரு சிலருக்கு என்ன தேவைப்படுகிறது? சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. நெருப்பு என்பது சுத்திகரிப்பினுடைய அடையாளமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கரெக்ட் தானே? ஸோ அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர்களை சுத்திகரிக்கவும் ஆண்டவர் தயங்குவது இல்லை. எத்தனை பேர் சுத்திகரிப்பு செஞ்சா ஓகேங்கிறீங்க? ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் தெரியுமா உங்களுக்கு? அது தேவன் நம்மை சுத்திகரிப்பு செய்கிறது கஷ்டம்தான். கிளீனிங் ப்ராசஸ் இஸ் ஆல்வேஸ் எ டிஃபிகல்ட் ப்ராசஸ். கிளீனிங் என்னைக்குமே கஷ்டம்தான் இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
வீடை கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் இதெல்லாம் கஷ்டமான வேலையா, ஈஸியான வேலையா? சமைச்சிருவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? க்ளீன் பண்ண அப்படியே வச்சுக்குவாங்க எல்லாத்தையும். எங்கே பார்த்தாலும் அழுக்கழுக்கா அது அப்படியே இருக்கும். க்ளீனிங்கில் எதில் க்ளீன் பண்ணுறாங்க? அடிபட்ட காயத்தை க்ளீன் பண்ணுறது, அதுவே எவ்வளோ வேதனை. பேசாமல் வச்சுருந்தா ஒன்றுமே இல்லை, பேசாமல் இருக்கணும். அதை டாக்டர் தொட்டாலே வலிக்குதுங்கிறாங்க. ஐயோ தொடாதீங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. க்ளீன் பண்ணலாம் காயம் மாறாது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் என்று சொன்னால், சில ஜனங்களை ஆண்டவர் மீதியாக வைக்கிறார். மீதியான வச்ச ஜனங்களையும் சிலருக்கு என்ன தேவைப்படுகிறது? சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. தேவன் தமது ஜனங்களை பாதுகாக்கிறார், ஆனால் அதே சமயத்தில் சுத்திகரிக்கிறார். இப்போ மீதியானவர்கள் எல்லாருமே பூரணராக இருப்பது கிடையாது. ஆகையினால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வைக்கிறார் என்று சொன்னால் சுத்திகரிப்பை வைக்கிறார். இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பார்வையிலே அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே நம்மேல் காட்டப்படுவது இரக்கம், வேற எந்த ஒரு விஷயம் கிடையாது. கர்த்தர்ட்ட நீங்க ஏன் ஆண்டவரே என் மேலே இரக்கம் காண்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையின் காரணமாகவே நான் என்ன செய்கிறேன்? உன்மேல் இரக்கம் காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது எங்கிருந்து நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து 1 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 20ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எப்பவுமே எலியாவுக்கும் யாருக்கும் எப்பவுமே மோதல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஆகாபுக்கும் மோதல் வந்துட்டே இருக்கும். ஆகாப் யாருன்னு சொன்னா, இஸ்ரவேலினுடைய ராஜா, வடக்கு தேசத்தினுடைய இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. ஆகாப் திருமணம் செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசபேல். அந்த ஏசபேல்ங்கிற பேர்லயே என்னது இருக்குன்னா, பாகால்ங்கிற பேர் இருக்கு. அப்போ ஆகாப் ராஜா திருமணம் செய்தது பாகால் என்ற ஒரு பெண்ணை. ஆகாப் ராஜாவினுடைய மாமனார் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பேரும் பாகால். மனைவி பேரும் பாகால், மாமனார் பேரும் பாகால். 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இவனை நெருக்கி என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், பாகால் வழிபாட்டையே அவனை செய்ய வைத்து விட்டார்கள். ஸோ அவன் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, கம்ப்ளீட்டா பாகால் வழிபாட்டிற்குள் போய்விட்டான். இப்போ இவன் இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறான். சீரியாவினுடைய ஒரு ராஜா, அவனுடைய பெயர் பெனாதாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. ஓகே, இப்ப வந்து முற்றுகை போட்டான், இஸ்ரவேலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். இவன் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான். ஸ்தானாபதினா அம்பாசிடர்ஸ், தூதர்கள். இப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய தூதரகம் அடுத்த நாட்டில் இருக்குல்ல. ஈரானுடைய தூதரகம் இங்கே இருக்கான்னு தெரியல, இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அமெரிக்கா தூதரகம் இருக்கிறது, சுவிட்சர்லாந்தினுடைய தூதரகம், இப்படியெல்லாம் தூதரகம் இருக்குது. தூதரகத்தில் இருக்கிறவர்களுக்கு பேர் ஸ்தானாபதிகள், அம்பாசிடர்ஸ் என்று பெயர், ஸ்தானாபதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாபிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான், தூதர்களை அனுப்புகிறான். அவன் என்ன செய்ய சொல்கிறான் பாருங்க, 3வது வசனத்தில். உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். இப்ப வந்து உள்ள இருக்கிற முற்றுகைக்குள்ளாக அவன் சொல்றான், உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொண்ணும் உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள்ள யாரெல்லாம் மக்கு பண்டாரம் இல்லை, யாரெல்லாம் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்னோடதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா. இவனு என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஆமா உன்னோட தான்ட்டான். எவ்வளவு கேவலமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள், என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில்
ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். இவன் கேட்டான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நான் மறுக்கலைன்னு சொல்லிட்டான். அதுக்கு மூப்பர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்பதை பாருங்கள் 8வது வசனத்துல. அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். நீ அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? சம்மதிக்க கூடாது என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்ப நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் கடைசியில ஆகாப் ராஜாவினுடைய கையிலே இந்த சீரிய ராஜாவாகிய பெனாதாத்தை ஒப்பு கொடுத்து விடுவார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த நாள் ஆண்டவர் ஆகாப் மேலே இரக்கம் காட்டினார் என்று சொல்லி கேட்டால், ஆகாப் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமா நடந்தானா? இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த ஒரே காரணத்தினால் காட்டப்பட்ட இரக்கம். நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, என் மேல ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பதற்கு நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன்? ஆண்டவருக்கு முன்பா என்ன நன்மை செஞ்சுட்டேன்? நான் என்ன உண்மையுள்ளவனா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா இந்த பதில் என்ன? தேவன் பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாய் அவர் நம்மேல் காண்பித்த இரக்கம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமென். சோ இந்த கொஞ்சம் முடியை எடுத்து நீ உன்னுடைய வஸ்திரத்துல முடிந்து வை, அந்த முடிச்சு வச்ச முடியில கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணு? அக்னியில போடு அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் சிதறடிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே மீதியானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். மீதியானவர்களுக்குள்ளேயும் சிலருக்கு என்ன தேவைப்படுகிறது? சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்பதையே இது காட்டுகிறது. அந்த சுத்திகரிப்பும் அந்த மீதியானவர்களுடைய கூட்டத்திலும் நீங்களும் நானும் இருப்பதற்கு ஒரே காரணம் கர்த்தர் நம்மேல் வைத்த உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையின் காரணமே. இப்பொழுது எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது, அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்க தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். இதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எருசலேம் ஆவிக்குரிய ரீதியிலே உலகத்தின் மையத்தில் வைக்கப்பட்டது. இன்னைக்கு மிடில் ஆஃப் த எர்த் என்று சொல்லும் பொழுது எதுதான் கேட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பேரே மிடில் ஈஸ்ட்னு பேர். எர்த்தினுடைய பூமியினுடைய மையத்தில் இருப்பது இஸ்ரவேல், இஸ்ரவேலுடைய மையத்தில் இருப்பது எருசலேம். எதனால் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆண்டவர் பூமியினுடைய மையத்தில் வைத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முழு தேசங்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் வைத்தார். இப்போ இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்தது என்ன கொடுத்தார்? அவர் தங்கி வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாகிய ஆலயத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அடுத்தது அவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கான தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். நியாயப்பிரமாணமும் தேவாலயமும் தீர்க்கதரிசிகளும் உடன்படிக்கையும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. யார் இதை கன்ஃபார்ம் பண்றது? பவுல் கன்ஃபார்ம் பண்றார். எங்க கன்ஃபார்ம் பண்ணுகிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ரோமர் 3, 1, 2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? கர்த்தர் யூதன் என்கிறதான ஒரு இனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யூதனுக்கு தான் கொடுத்தார். இப்போ விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது யூதனுக்கு. யூதனை ஆண்டவர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து தெரிந்து கொண்டார். அடுத்தது பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை 2வது வசனத்தில் கவனியுங்கள். அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. தேவனுடைய வாக்கியங்கள் யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை என்று சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்பொழுது ஜூயிஷ் பீப்புளை பார்த்து கேட்கிறேன், உனக்கு எதுக்கு ஆண்டவர் தோராவை கொடுத்தார்? உனக்கு எதற்கு ஆண்டவர் ஆலயம் என்கிற ஒரு அமைப்பை ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த அளவில் இந்த நீளத்தில் கட்டு, இல்லாவிட்டால் ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு அமைப்பை கொடுத்து பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் என்கிறதெல்லாம் உள்ளவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு எதற்கு இந்த அமைப்பை கொடுத்தார்? உனக்கு எதற்கு ஆண்டவர் ஏசாயாவையும் எரேமியாவையும் எலியாவையும் ஒபதியாவையும் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் எதுக்கு உனக்கு அனுப்பினார்? அடுத்த கேள்வி கேட்கிறேன்,
உன்னை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டால் நீ என்னுடைய ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லி சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் உன்னோடு ஆண்டவர் ஏன் உடன்படிக்கை ஏற்படுத்தினார்? என்ன காரணம்? வசனம் சொல்லுது, சகல ஜனங்களிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதனால் அல்ல, சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் நீங்கள் கொஞ்சமானவர்கள் என்பதனால் தான் நான் தெரிந்து கொண்டார்னு சொல்லுது. நீ விசேஷித்தவன் அல்ல, நீ யாரு? யூ ஆர் நாட் அ ஸ்பெஷல், பட் யூ ஆர் ஃபியூ சொல்றாருல்ல ஆண்டவர். இப்ப கேள்வி என்னன்னா, எதற்காக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார்? அவனுக்கு கொடுத்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும் பொழுது நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதி முற்பதாவாகிய ஆபிரகாமிற்கு நாம் செல்ல வேண்டும். ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீ விட்டு புறப்பட்டு வான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஓகே, நீ புறப்பட்டு வந்துரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போயிடு. சரி, அது என்ன காரணம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒரு காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கா? ஆண்டவர் என்னை பெரிய ஜாதி ஆக்கி இருக்காரு, நான் காலரை தூக்கி விடுறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னை போல ஒரு ஆள் கிடையாது. அடுத்தது, என் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தியிருக்காருன்னு காலரை தூக்கி விடுறதுக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நீ உன் காலரை தூக்கி விடுறதுக்காக உன் பேரை பெருமைப்படுத்தவோ உன்னை பெரிய ஜாதியாக்கவோ உன்னை ஆசீர்வதிக்கவோ இல்லை. உனக்கு இதையெல்லாம் செய்ததற்கு என்ன காரணம்? உனக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன் ஆண்டவர். I want to bless you so that you can become a blessings to the nations. இப்போ ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, எதுக்கு ஆண்டவரே கொடுக்குறீங்க? இதை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறக்காப்ப கொடுக்குறேன், பிரித்து கொடுக்குறக்காக கொடுக்குறேன். ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாயை 10 ரூபாயை கொடுக்குறாரு. ஆண்டவர் அப்படித்தான் செஞ்சார் ஆபிரகாம்கிட்ட. இந்தாப்பா 100 ரூபாய் 10 ரூபாயா இருக்கு, என்ன பண்ணுறதுங்க ஆண்டவரே? 10 பேருக்கு பிரித்து கொடுன்ட்டார். எனக்கு எங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே உன்னுடைய ஆசீர்வாதம்ட்டார். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு கொடுத்தார் ஆண்டவர், எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். ஆபிரகாம் அதில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால் தான் ஆபிரகாமை ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார், ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். இன்றைக்கு ஆபிரகாம் யாருன்னு கேட்டா, இஸ்லாமியன் சொல்றான் எங்க அப்பாங்கிறான், யூதன் சொல்றான் இல்ல அவர் எங்க அப்பாங்கிறான், கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நோ 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 அவர் எங்க ஃபாதர் டேடி அப்படிங்கிறான். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆபிரகாமை சந்திச்சீங்கன்னு சொன்னா நீங்க கேளுங்க, நீங்க உண்மையாவே யாருக்கு அப்பாங்கிறத எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. யூதனுக்கா, இஸ்லாமியருக்கா அல்லது கிறிஸ்தவர்களுக்கா என்கிற ஒரு கேள்வி கேளுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிலர்லாம் போயிட்டு வர்றாங்கல்ல, எங்க? ஆமா, அவங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்லி விடுங்க. நீங்க போனீங்கன்னா எல்லாரையும் பார்க்குறீங்க, யாரை பாருங்க? ஆபிரகாமை கொஞ்சம் தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க என்ன கேள்வி? நீங்க யாருக்கு டேடிங்கிறத சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி விடுங்க. இப்ப கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மேலே கொடுத்த நியாய தீர்ப்புக்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால், உனக்கு தோராவை கொடுக்கிறேன், இந்த தோராவை மக்களுக்கு கொடுன்னு சொன்னார், கொடுக்கல. அவங்க நான் உடன்படிக்கை உன்னோடு ஏற்படுத்துகிறேன், இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீ மக்களை கொண்டு வா என்று சொன்னார், அவர்கள் கொண்டு வரவில்லை. தீர்க்கதரிசிகளை உம்மிடத்தில் அனுப்புகிறேன், அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் உனக்கு சொல்லுவார்கள், அந்த வார்த்தையை கேட்டு நீ மற்றவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார், சொல்லவே இல்லை. அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? யெகோவா தேவன் எங்களுக்கு, தோரா எங்களுடையது, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாக கொடுத்தார், நீ எல்லாம் புறஜாதி, நீ யாரு? உனக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன், நீ விருத்து சேதனம் இல்லாதவன், காணியாட்சிக்கு புறம்பானவன், தேவனற்றவன், நம்பிக்கை இல்லாதவன், இப்படியெல்லாம் லிஸ்ட் வச்சு அவனை வெளியே தள்ளிட்டான். நீயும் நம்பிக்கை இல்லாம தான் இருந்த, உனக்கும் ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தது. உன்னை யார் விடுதலையாக்கினது? நான் தான் விடுதலையாக்க. உன்னை விடுதலையாக்கினதனுடைய காரணம் என்ன? நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்தார்.
கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னவென்று சொன்னால், இவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள். கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை என்னையும் இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், உன்னை போல பிறனையும் நேசி. அப்படி சொன்னா ஒருத்தர் சொன்னார், உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லியிருக்க பிரதர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொன்னார், நான் என்னையே நேசிக்கிறது இல்லை, அப்புறம் எங்க பிறனை நேசிக்கிறதுன்ட்டார். நான் யாரும் என்ன பண்றது இல்லை, நான் என்னையே நேசிக்கிறது இல்லை. என்ன பிரதர் உங்களையே நேசிக்கிறது இல்லைன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லைங்க நான் எதையுமே நீ கண்டுக்கிறதே இல்லைங்க, நான் பாட்டுக்கு இருக்கிறேங்க. சரி உங்களை என்ன கண்டுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் என்னையுமே கண்டுக்கிறது இல்லைங்க நான். அது என்னன்னு எனக்கு புரியல. நான் கேட்டேன், சாப்பிட்றதே இல்லைன்னு கேட்டேன். சாப்பிடுவேங்க, ஆனால் என்னை கண்டுக்கிறது இல்லை. சரி அப்புறம் என்ன, ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி போடுறது இல்லையா? இல்லை போடுவேங்க, அப்புறம் ஆனால் போடுவேங்க, ஆனால் என்னை நான் இல்லை. உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லி அந்த வசனத்தை அவர் சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னையே நான் நேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க நான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். உன்னை போல பிறனையும் நேசி என்கிறதான இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? எனக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் கொலை செஞ்சதுனால தான் ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார் இல்லை. நான் வேசித்தனம் பண்ணதுனால ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார் இல்லை. நம்ம யாருமே இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்ன பண்ணுறதில்ல, நான் பொய் சொல்கிறதில்ல, குட், வெல் அண்ட் குட். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வேசித்தனம் பண்ணுறதில்ல, நல்லது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கொலை செய்கிறதில்ல, நான் களவு செய்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. நான் கேட்குறேன், இந்த இஸ்ரவேல் மக்கள் கொலை செஞ்சதுனால நியாய தீர்ப்பா? வேசித்தனம் பண்ணதுனால நியாய தீர்ப்பா? பொய் சொன்னதுனால நியாய தீர்ப்பா? அவன் பொய் சொல்லலை, அவன் திருடலை, அவனுக்கே நிறையா இருக்குது, அவன் எதுக்கு போய் திருடுறான்? எதுவுமே செய்யலை, அவன் செய்யாத, அவன் எதனால் அவனுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், உன்னை போல பிறனையும் நேசி என்று சொல்லுகிற விஷயத்திலே அவன் கோட்டை விட்டான், அதனால் நியாய தீர்ப்பு. ஒன்றை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய கட்டளைகளில் எதை மீறினாலும் நியாய தீர்ப்பு நம்ம நோக்கி வரும். இதை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் மறந்து விட்டது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லையில, ஆகினால ஆண்டவர் எனக்கு பரலோகம் கொடுத்துருவார். நான் கேட்கிற, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திற்கு போனார்களே, அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால், மற்ற தேசத்து ஜனங்களுக்கு இவர்கள் மாதிரியாக நடக்கவில்லை. இவர்களுக்கு கொடுத்த தோராவை, இவர்களுக்கு கொடுத்த வேதத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கவே இல்லை அவர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம கையில் கிடைத்திருக்கிறதான இந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் என்றைக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நான் இப்படி ஒரு பைபிள் எடுத்து 100 பேர் கொடுத்துட்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஈஸி. அது என்னது? ரொம்ப ஈஸி. நான் 10 பைபிள் கொடுத்துடலாம். சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எவ்வளோ காசாலும் பரவாயில்ல பாஸ்டர், பைபிளுக்கு காசு அனுப்பிடுறேன், நீங்கள் வாங்கிடுங்க. என்ன பண்ணுறது? கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் காசு கொடுக்குறேன். யோ, நான் கேட்டேன், நீயும் காசு கொடுக்க வேண்டாம், நீ காசு கொடுக்குறதுல நான் பைபிளும் வாங்க வேண்டாம், நீயும் பைபிள் கொடுக்கலாம், நானும் பைபிள் கொடுக்கலான்ட்டேன். பைபிளே வாங்காமல் கொடுக்கலான்னு நான். நீ பைபிள் வாங்காத, நானும் பைபிள் வாங்கலை, ஆனால் பைபிளை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இந்த பேப்பரில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கடைப்பிடித்து வாழ்ந்து பைபிளை கொடுன்ட்டேன். பிசிக்கலாக இப்படி ஒரு பைபிளை கொடுக்கறது ஈஸிங்க. இந்த வேதத்தின்படி வாழ்ந்து வேதாகமத்தை கொடுப்பது என்பது கடினம். மக்கள் நீங்கள் வேதாகமத்தை கொடுத்தால் படிப்பார்கள், படிக்காமல் விட்டு விடுவார்கள், அதில் என்ன வேணாலும் மிஸ்டேக் நடக்கலாம். ஆனால் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு மொழி தேவையில்லை. தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு பைபிள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன தேவை? அவன் கேட்பாங்க, இப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, இப்படி பிரித்து பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் கர்நாடகாரர் கொடுத்தீங்கன்னா கன்னட கொத்தாம்பாங்க, கன்னட கொத்தில்லா, தமிழ் கொத்தில்லா இல்லையா? தமிழ் கொத்தில்லா, சாரி தமிழ் கொத்தில்லா. ஏன்னா கன்னடம் பேசுகிற மனைவி வச்சுக்கிட்டு இல்லை தப்பாக பேசுகிறேன்னா கஷ்டம். மலையாளம் வேண்டாம், அது கடைசியில் எங்கேயா வேற பக்கம் போய் முடிஞ்சிடாங்க. மலையாளம்னாலே எனக்கு கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்ச நாள் ஒன்று புரியவே இல்லைங்க. என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் மலையாளி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலான்னு சொல்லும்போது முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் செய்யணும், ஸ்தோத்திரம் செய்யணும், ஸ்தோத்திரம் செய்யணும்னாங்க. நான் இன்னும் செய்ய வேண்டியதானே, ஏன் எப்போ செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதானே, செய்யணும்னா எப்போ செய்யறது? புரியுதா உங்களுக்கு? ஸோ த லாங்குவேஜ்,
நீங்க இப்படி ஒரு பிசிக்கல் பைபிள் கொடுக்குறீங்கன்னா அது வந்து கன்னடமா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், தெலுங்காய் இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம். ஆனால் இந்த பேப்பர்ல எழுதப்பட்ட விஷயத்தை நீங்கள் வாழ்ந்து காண்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த மொழி பேசுகிறவனுக்கும் அது பொருந்துவிடும். அதற்கு மொழி இல்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில என்ன பார்க்க முடியாது, அவனால் மொழியை பார்க்க முடியாது. எத்தனை பேர் மொழி இல்லாத வேதாகமத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே மொழிகளற்ற வேதாகமத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக ஒன்றை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் மத அடிப்படையிலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று நினைத்தால், யூதர்கள் உங்களை காட்டிலும் மத அடிப்படையிலே அவர்கள் யூதர்களாக வாழ்ந்தார்கள். பலி செலுத்த தவறவே இல்லை. என்ன செஞ்சாலும் சரி, அவனுக்கு தேவாலயம் ஓகே கட்டிடலாம், பாதுகாத்தரலாம். லேவியர்கள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். காலையில் 9 மணி பலி செலுத்து, மாலையில் 3 மணி பலி செலுத்து, ஓய்வு நாள் ஓகே ரெஸ்டடு, பண்டிகையா பஸ்கா பண்டிகையா விமரிசையா கொண்டாடு, புளிப்பிலாப்ப பண்டிகையா புளிப்பே சாப்பிடாத ஒரு வாரத்திற்கு, முதற்கனிகளின் பண்டிகையா கொண்டு வந்து வை, ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் என்னென்ன இருக்குதோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வை. வாரங்களின் பண்டிகையா சாப்பிடு, ஷவோத் மில்க் ப்ராடக்ட்ஸா என்ன பண்ணு சாப்பிடு. ஏன்னா 3ஆம் மாதத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? தோராவை கொடுத்தார். தோரா பாலுக்கு இணையானது, ஆகினால மில்க் ப்ராடக்டா சாப்பிடு. ஓகே, ஷவோத் பண்டிகை கொண்டாடியாச்சு. எக்கால பண்டிகை வருது, ஊது எக்காலத்தை விடாத. எக்காலம் உதவ தெரிய மாட்டேங்குது, எப்படி எல்லாம் ஊது. ஷவாரிம், தெருவா, தெக்கியா என்னென்ன நோட்டு இருக்கு எல்லாம் ஊதி முடி கொண்டாடியாச்சு. பாவ நிவாரண நாள் என்ன பண்ணணுங்கிற? 25 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே. 26 மணி நேரமா கூட இருந்துக்கிற, விட்டுரு, பண்டிகை கொண்டாடு. என்ன செய்யணும்? உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக வாழ்த்தணும், வாழ்த்திடுறேன், முடிஞ்சது கதை. அடுத்தது என்ன பண்ணணுங்கிற? கூடார பண்டிகை. எத்தனை நாள்? 15 நாள். சரி, வெளியே வீட்டை விட்டு வெளியே வா, கூடாரம் போட்டு உள்ள தங்கிக்கோ. என்னைய விட மதரீதியாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி யூதர்கள் மதத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் மதத்தின்படி வாழ்வதற்கு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம், ஊக்குவிக்கப்படுகிறோம், உற்சாகப்படுத்தப்படுகிறோம். பிரதர், நாம் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம் பிரதர், நீங்க வரலீனா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பின்னடைஞ்சு போயிருவீங்க, கண்டிப்பா வந்துருங்க. எத்தனை மணிக்கு பிரதர்? 9 மணிக்கு மீட்டிங், 8 மணிக்கே வரணும், இல்லாட்டி ஆண்டவர் கோவிச்சுக்குவார். 7 மணிக்கே வந்து உட்கார்ந்துருப்பார். கரெக்டா? இதெல்லாம் பண்றோம். நான் கேட்கிறேன், இத்தனை பண்டிகைகளை கொண்டாடினா, டிஃபலின் கட்டினா, பிரேயர் ஷாலை போட்டான், பலி செலுத்தலாம், பண்டிகைகளை கொண்டாடினா, எல்லாமே பண்ணான். நான் கேட்கிறேன், எப்படிப்பா உன்னைய போய் ஆண்டவர் அனுப்புனாரு? 9 மணி மீட்டிங் 7 மணிக்கே வந்தவருக்கு எதுக்கு இந்த தண்டனை கிடைச்சது? எதற்கு இந்த நியாய தீர்ப்பு? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நியாயமான கேள்வி தானே. மதத்தின்படி வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. மத சம்பிரதாயங்களின்படி வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, கிறிஸ்தவம் என்பது மதமே இல்லை. கிறிஸ்தவம் என்பது, யூதம் என்பது மதம் கிடையாது. வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய வாழ்க்கை முறை. அவனை வாழ்ந்து காண்பிச்சுட்டு அவனை இதே வாழ்க்கை முறைக்கு உள்ள கொண்டு வாப்பான்னு சொல்லும்போது அவன் சொன்னா, இல்லை நீ வராது, நீ வெளியே நில்லு, நீ எல்லாம் இந்த தேசத்திற்கே சொந்தமானவன் இல்லை, நாங்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் வெள்ளை வெள்ளை கட்டுகிறவர்கள், எங்களை போல ஆளே கிடையாது, நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினான். உன்னை போல பிறனையும் நேசி என்கிறதான அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரே காரணத்தினாலேயே இவர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக அனுப்பப்பட்டார்கள் என்கிறதான உண்மை எத்தனை பேருக்கு இன்றைக்கு புரிகிறது? இவன் செஞ்ச தப்பு வேறு எதுவுமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? கர்த்தர் அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். பிரமாணத்தை கொடுத்தேன், ஆலயத்தை கொடுத்தேன், தீர்க்கதரிசிகளை கொடுத்தேன், உடன்படிக்கை உன்னோடு ஏற்படுத்தினேன், நீ என்ன செய்தாய் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு என்கிறதான கேள்வியை கர்த்தர் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறார். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7, 8, 9 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதும் விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். கர்த்தர் வைக்கிற குற்றச்சாட்டே ஒண்ணுதாங்க. நான் பலி செலுத்த சொன்னேன், நீ பலி செலுத்தல சொன்னாரா?
நான் பண்டிகை கொண்டாட சொன்னேன், பண்டிகை கொண்டாடல விட்டுட்டேன், அது சொன்னாரா? எதுவுமே குற்றச்சாட்டு இல்லைங்க ஆண்டவருக்கு. அவன் கிளீனாக எல்லா வேலையும் செஞ்சிடறான். அவனுடைய மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி புரிந்து கொண்டு அந்த டைமுக்கு பாவ நிவாரண பலி செலுத்தணும்னா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தணும்னா குற்ற நிவாரண பலி, போஜன பலி செலுத்தணும்னா போஜன பலி, ஒன்றையும் விட்டு வைக்கிற எல்லாமே. கர்த்தர் இதில எல்லாம் அவனை குற்றம் கண்டுபிடிக்கல. கர்த்தர் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும். ரெண்டு விஷயம். அடுத்தது இன்னொன்று சொல்ல வர்றார் பார்த்தீங்களா? உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினால். அவன் நடக்கிற நீதி கூட உங்கள்கிட்ட இல்லையேப்பான்ட்டார். நீ நான் சொல்றதை கிடைக்க பண்ண, அவனுடைய நீதியும் கூட உங்கள்கிட்ட இல்லை, அவனுடைய நீதியாவது நீ செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிறார். இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த குற்றச்சாட்டை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேலே வச்சான்னு சொன்னால், ஆமாம் இது உண்மைதான், இது சரியான குற்றச்சாட்டு தான்ங்கிற எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க நீங்கள்? இதுதான் சரியான குற்றச்சாட்டு. அவனுடைய நீதி கூட நம்மள்ட்ட இல்லையே. யோசிச்சு பாருங்க. இப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு தேவையா தேவையில்லையா? இஸ்ரேல் தேவனுடைய பிரமாணங்களை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. கர்த்தர் சில அதிர்ச்சியான விஷயங்களை அறிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, மற்ற தேசங்களை காட்டிலும் மிக மோசமானதாக இருக்கும் நான் உன்மேல் செலுத்துகிற நியாய தீர்ப்பு அப்படிங்கிறார். சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன நியாய தீர்ப்பு செய்கிறேன், அதை விட மோசமான நியாய தீர்ப்பு யாருக்கு இருக்க போகிறது? உனக்கு இருக்க போகிறது. அப்போ இது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, காட் இஸ் அ க்ரூவல் காட் நீங்க நினைக்கக்கூடாது. ஒரு கொடூரமான தேவன் போல தெரியுதே நீங்க நினைக்கக்கூடாது. இது உடன்படிக்கையில் அவனுக்கு இருக்கிறதான பொறுப்புணர்வை ஆண்டவர் அவனுக்கு சொல்ல விரும்புகிறார். யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் ஐ மேட் அ கவனன்ட் வித் யூ. உன்னோடு கூட நான் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். இவனுக்கு சத்தியம் தெரியும், இவன் கையில் தோரா இருக்கிறது. இப்போ அதற்கு தகுந்த மாதிரி நியாய தீர்ப்பு கொடுக்கணும் இல்லை? தோரா இல்லை, பைபிளே கையில் இல்லாதவனுக்கும் பைபிள் கையில் வச்சிருக்கவனுக்கும் நியாய தீர்ப்பு வித்தியாசப்படுமா வித்தியாசப்படாதா? யாருக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கையில் வச்சிருக்கிறவனுக்கு தான் ஜாஸ்தி. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இதை கையில் வச்சிருக்கிறோம். எத்தனை வச்சிருக்கிறோம்? 4-5 வேற வச்சிருக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய டேஞ்சர் ஆகி போச்சு. இப்போ ஒன்று வச்சிருந்தா கூட பரவாயில்ல, 4-5 வேற கையில் வச்சிருக்குது. மொழிகள் வேற, வித்தியாசமான மொழிகள் வேற இல்லையா? ஒன்று இருந்தால், ஒரு மொழி இருந்தால் பத்தாதுன்னு 4-5 மொழிகளை வேற வைத்திருக்கிறோம். இதில் பத்தாதுக்கு இதில் விட பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால் ஹீப்ரு வேற, ஒரிஜினல். அதுதான் இப்போ பெரிய விஷயமே. மற்றவனுக்காவது மொழிபெயர்ப்பு, நமக்கு என்னது? ஹீப்ரு ஒரிஜினலே கையில் வச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ நியாய தீர்ப்பு யாருக்கு ஜாஸ்தி? ஹீப்ரு வச்சிருக்கிறவங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்டா? நீங்க என்ன யோசிப்பீங்க? இனிமேல் ஹீப்ரு பக்கமே வரக்கூடாதுப்பா, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, ஹீப்ரு பக்கமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இது கொடுமை அல்ல, உடன்படிக்கையின் பொறுப்புணர்வு. இஸ்ரவேல் என்கிற தேசம் நியாய தீர்ப்பு, அதாவது தோராவை அறிந்திருந்தும் கலகத்தைத்தான் அது தேர்ந்தெடுத்தது. ஆகையினால அதிகமான வெளிச்சத்தை பெறுகிறவர்கள் அதிகமான கீழ்ப்படிதலுக்கு பொறுப்பானவர்கள். the more you get, the more you are accountable. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கணக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிகமாக அதிகமாக பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகமாக கணக்கு கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? வேண்டாம், கேட்க வேண்டாம். வாரத்தில் ஒரு நாள் காலையில் கேட்டாலே போதும். இனி காலையிலையும் வந்து, சாயந்தரம் வந்து, திங்கக்கிழமை ஃபுல் டே செமினாருக்கும் வந்து, எதுக்கு தேவை இது? ஆனால் ஆண்டவர் கேட்பார், உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, கேட்க போய் சொன்ன, நீ கேட்கல, அதுக்கும் கணக்கு கொடுக்கணும். வேற இப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது? கணக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, இப்போ நம்ம வந்து எது வரைக்கும் வந்திருக்கோன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். இனி அடுத்தது 10வது வசனத்திலிருந்து 17வது வசனத்துக்கு வரை நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம்.
இப்போ நாம் இதற்கு ஒரு கன்க்ளூஷன், ஒரு சம்மரி நம்ம கொண்டு வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது வரைக்குமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மக்களுக்கு சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு எசேக்கியேல் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். God is preparing Ezekiel to preach his word. எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணார்? வித்தியாசமான தரிசனங்களை காண்பித்து ஆயத்தப்படுத்தினார். இவர்கள் கேட்க மாட்டார்கள், இவர்கள் கலக விட்டார், ஆனாலும் போய் சொல் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தினார். தோல் சுருளை கொடுத்து அதை புசி என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை எசேக்கியேலை ஆயத்தப்படுத்தினார். செங்கலை எடுத்து எருசலேமை வரை அதற்கு விரோதமாக முற்றுகை போடு, அதற்கு விரோதமாக ஒரு இருப்பு சட்டியை வை என்று சொல்லி எசேக்கியேலை ஆயத்தப்படுத்தினார். பல வகையான தானியங்களை கொடுத்து ஒரு அப்பத்தை சுட்டு அந்த அப்பத்தை எதிலே சுட வேண்டும் என்று சொல்லி கொடுத்து ஆண்டவர் எசேக்கியேலை ஆயத்தப்படுத்தினார். அடுத்தபடியாக எசேக்கியேலுக்கு சொன்னார், ஒரு சவரகன் கத்தி எடுத்து உன்னுடைய தலையும் உன்னுடைய தாடியும் சிரைத்து அதனுடைய முடியை நிறுத்த முடியை 3 பங்காக பிரித்து அந்த 3ம் எருசலேமிற்கு வெளியே சிதறடிக்கப்பட்டவர்கள் என்கிறதான அந்த நியாய தீர்ப்பிலே நெருப்பையும் கத்தியும் காற்றையும் ஆண்டவர் காண்பித்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய பங்கை எடுத்து உன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் முடிந்து வைத்துக்கொள், அந்த முடிந்து வைத்து கொண்ட முடியை எடுத்து அக்னியிலே போடு என்று சொல்லும் பொழுது, மீதியானவர்கள் இருக்கிறார்கள், மீதியானவர்களுக்குள்ளும் சிலருக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் புரிய வைத்தது மட்டுமல்லாமல் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தோராவையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ஆலயத்தையும் பலிகளையும் பண்டிகைகளையும் உடன்படிக்கையும் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இவைகளிலே எதை மீறிவிட்டீர்கள் என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேனோ உன் மூலமாக அடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். சிம்பிளா இப்படி தாங்க. இங்கே நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க, அந்த 10 பேர்த்துக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஆண்டவர் என்கிட்ட மொத்தம் 100 ரூபா கொடுத்து ஆள் பேரை சொல்லி இந்த 10 பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்துருன்னு சொல்கிறார். இது யாருக்கு சேர வேண்டிய பணம்? அந்த 10 பேருக்கும் சேர வேண்டிய பணம். நான் வாங்கி மொத்தமாக பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். நியாய தீர்ப்பு வருமா வராதா? அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு. இந்த தோரா உனக்கு கொடுத்துருக்கேன், இது என்ன பண்ணு, கொடுத்துரு. கொடுத்தானா? கொடுக்கல. அதனால் வந்து நியாய தீர்ப்பு. என்ன கடுமையான நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். கிறிஸ்தவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று, இந்த தேசம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று, இந்த தேசம் செழிப்பாய் இருக்க வேண்டும், மக்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மக்கள் விடுதலையோடு வாழ வேண்டும், மக்கள் நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தவறும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதையும் உங்கள் முன்பாக நிறுத்திவிட்டேன். உன்னை போல பிறனையும் நேசி என்கிறதான பிரமாணம் தான். கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆகினால் ஆண்டவர் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துருவார் நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால், உன்னை போல பிறனையும் நேசி என்கிறதான பிரமாணத்திற்கும் சேர்த்து கீழ்ப்படிந்தால் தான் ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போவார்? பரலோகம் கூட்டிகிட்டு போவார். இல்லாட்டி எங்கே கூட்டிகிட்டு போவார்? பாபிலோனுக்கு தான் கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு தெரியுமா? பரலோகம் கூட்டிகிட்டு போகிறதும் ஆண்டவர் தான், பாபிலோனுக்கு கூட்டிட்டு போகிறதும் யார் தான்? ஆண்டவர் தான். ஆகினால சாத்தான் கூட்டிகிட்டு போயிட்டான், சாத்தான் கொண்டு வந்து எங்களை நிறுத்திட்டான்னு நினைக்காதீங்க. சாத்தானே ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். கரெக்ட் தானே? ஆமாம். ஆகினால எசேக்கியேலை ஆண்டவர் தயார்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு. தேவனுடைய இரக்கம் பெரியது, அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகாப் ராஜா அவ்வளவு பெரிய விஷயத்தில் ஈடுபட்டது கூட சிரியாராவுடைய பெனாதாத்தின் கைக்கு ஆண்டவர் ஆகாப் ராஜாவை இரக்கம் காண்பித்து விடுவித்தார். தேவனுடைய இரக்கம் பெரிது என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் யார் மட்டும் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னார், எசேக்கியேல் மட்டுமே ஒரே அடையாள சின்னமாக எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் பாபிலோனில் இருக்கிறார். கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டது. 2 கோத்திரங்கள் யூதாவும் பென்யமீனும் இருந்தது. சிறையிருப்பிற்கு போனது யூதாவும் பென்யமீனும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த யூதா பென்யமீன் என்கிற கோத்திரத்துக்கு உள்ள ஒரு ஆள் உள்ள வச்சு அனுப்பினார் பார்த்தீங்களா, லேவி என்கிறதான ஒருத்தனை. இதுதான் ஆண்டவருடைய சீக்ரெட்டே. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, நாங்கள் இது வரைக்கும் யூதா கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் தான் சிறையிருப்புக்கு போனதுன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோமே, ஆனால் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசிரியா இவர்கள் எல்லாரும் யூதா கோத்திரம், எஸ்தர், மொர்தகாய் இவர்களெல்லாம் பென்யமீன் கோத்திரம். இந்த 2 கோத்திரம் சிறையிருப்புக்கு போனது ஓகே. இங்க யார் ஒரு ஆளை நீங்க உள்ள வச்சு அனுப்பியிருக்கீங்க? ஆசாரியன். எதுக்கு ஆண்டவர் இவனை உள்ள வச்சு அனுப்புனீங்கன்னு கேட்டா, என்னுடைய இரக்கம் பெரியது, இவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வந்தால் இவர்களுக்கு ஆசாரியன் தேவை என்கிற ஒரே காரணத்திற்காகவே லேவியனை உள்ள வச்சு அனுப்பினேன் நானு. லேவியன் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சாண்ட்விச் கேரக்டர்.
இந்த பக்கம் யூதா, இந்த பக்கம் பென்யமீன், நடுவுல யாரு? லேவி. கிரீம் பிஸ்கட் மாதிரி, இந்த பக்கம் ஒரு பிஸ்கட், அந்த பக்கம் ஒரு பிஸ்கட், நடுவில் ஒரு கிரீம் வைக்கிறாங்கல்ல, அதை போல இந்த பக்கம் யூதாவையும் அந்த பக்கம் பென்யமீனையும் வச்சு நடுவில் ஒரு ஸ்வீட் கிரீமை யாரை உள்ள வச்சு அனுப்புறாருனா, ஒரே ஒரு நபர் எசேக்கியேலை உள்ளே வைத்து அனுப்பினார். எசேக்கியேலை உள்ளே வைத்து அனுப்பினதனுடைய காரணத்தை நாம் கேட்டோம் என்று சொன்னால், இவர்கள் திரும்பி வருவார்கள் என்கிறதான காரியத்தை புரிய வைப்பதற்காகவே எசேக்கியேலை உள்ளே வைத்து அனுப்பினார். கர்த்தர் நம்ம மேல இரக்கம் வைத்திருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. தேவனுடைய இரக்கம் நம்ம மேல வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் என்னை போல பிறனை நேசிக்கவில்லை, உம்முடைய இரக்கம் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் சொல்லுவார், எசேக்கியேலுடைய வஸ்திரத்தை போய் பாரு, கொஞ்சம் முடி எடுத்து முடிஞ்சு வச்சிருக்கிறேன் பார். அந்த முடி யாரு தான்? நம்ம தான். எசேக்கியேலுடைய வஸ்திரத்தில் முடிந்து வைக்கப்பட்ட முடியாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிற மேலான நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்கிற வார்த்தைகளோடு இந்த நாளினுடைய தியானத்தை நாம் நிறைவு செய்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. உன்னதங்களில் வாசமாயிருக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எசேக்கியேலை மிகவும் சீரோடும் சிறப்பாகவும் நீர் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணுகிறீர், தேவனுடைய மகத்துவமான மகிமையான வார்த்தைகளை எடுத்து சொல்லுவதற்கு. ஆண்டவரே தகப்பனே, சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே எருசலேமை ஆண்டவரே ஜொலிக்கிற சுடரொளி பட்டயமாக நீர் மாற்றினீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படியே எழுதப்பட்ட வார்த்தையின்படியே சொல்லுகிற ஊழியர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரமாணங்கள் எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, நாங்கள் பெற்ற அதிக மேன்மை ஆண்டவரே. இந்த மேன்மையான விஷயத்தை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, இந்த தேசம், மக்கள், சமுதாயம் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தயார்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம்.
துதி கனமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.